கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட தாவீது ராஜா எழுதினதான இன்னும் ஒரு சங்கீதத்தை பார்க்க போகிறோம். இந்த சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தை போலவே மிக முக்கியமான சங்கீதம். இந்த சங்கீதத்தில் அவர் ஆரம்பிக்கின்ற வேளையில் அவர் என்ன சொல்லுகிறார்? முதல் வசனம் 34:1 நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். எந்த சூழ்நிலை? இன்று தாவீது ராஜா இந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது அவர் என்ன சூழ்நிலையில் இருந்தார் தெரியுமா? அந்த நேரத்தில் அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்த விட்டுப்படுகையிலே அவர் பாடினதான சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. அவர் தன்னுடைய ராஜ்யத்தை பாதுகாப்பதற்காக தன்னுடைய வேஷத்தை மாறி ஒரு பித்து பிடித்தவனைப் போல, பைத்தியக்காரனைப் போல அவர் நடமாடிக்கொண்டிருந்த வேளையில் அவர் அந்த நேரத்தில் அவருடைய தேவனோடு கூட அவருக்கு இருந்ததான ஐக்கியம் என்று சொன்னார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும், அவருடைய ராஜ்யமே தன் கையை விட்டு போகத்தக்கதான நிலையில் அபிமெலேக்கு அவருக்கு எதிராக அந்த யுத்தத்தில் அவனை மேற்கொள்ள வைத்த அந்த சூழ்நிலையில் கூட கர்த்தர் அவரை கைவிடவில்லை. ஆனால் அவர் கர்த்தருக்கு அவரை பிடித்ததான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நான் அவருடைய துதியும் ஸ்தோத்திரமும் அவர் செய்ய பொழுது கர்த்தர் அவருக்கு விடுதலை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தை நீங்கள் படித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் 34ஆம் சங்கீதம் மிக அழகான சங்கீதம். இன்னொரு வசனம் தான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் பாருங்கள், அந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய ஆபத்தான சூழ்நிலையிலும் ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையும் கூட அவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லி துதித்து பாடி கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்தார் என்று பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் கூட நமக்கு ஒருவேளை கடினமான சூழ்நிலைகளிலே கடந்து சென்று கொண்டிருக்கலாம். பிரச்சனைகள், எதிரிகள் நமக்கு அதிகமாக வந்து கொண்டிருக்கலாம். நம்மை அழித்து போட வேண்டும், நம்மை ஒழித்து கட்ட வேண்டும் என்று பலர் திட்டமிட்டு கொண்டிருக்கிற வேளையில் கர்த்தர் உங்களுக்காக எல்லா காரியத்தையும் செய்வார். இதே சங்கீதங்களில் பார்க்கும், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொன்னார். அவர் அதே தாவீது கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிலையிலும் ஸ்தோத்திரிப்பேன், எப்பொழுதும் என்னுடைய வாயில் அவருடைய துதி இருக்கும் என்று சொன்னார். உங்களுக்கும் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்டதான துதியும் ஸ்தோத்திரமும் இருந்து கொண்டே இருந்தால் நமக்கு விரோதமாய் ஒருவரும் வர முடியாது. சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பங்கு கொள்வோம். கர்த்தர் நல்லவர் என்பதை எப்பொழுதும் ருசி பார்ப்போம். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் கூட விசேஷமாக 34ஆம் சங்கீதத்தில் தாவீது ராஜா ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் அவர் எப்பொழுதும் என் துதி வாயில் இருக்கும், நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்று சொன்னாரே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும். ஆமேன்.